மருமகன் வந்து பொண்ணுக்கு நன்றி சொல்கிறாரு. நீ இல்லைனா இந்நேரம் எனக்கு இந்த பாக்கியமே கிடச்சிருக்காருமா, ரொம்ப நன்றிம்மா, நீ வந்து நின்னது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி பொண்ணின்றாரு. பரவாயில்ல மாமா, ஏன் மாமா இதுக்கெல்லாம் போயிட்டு, இல்லைம்மா எனக்கு நீ அந்த ஃபங்க்ஷனில் நிற்கணும்னு எவ்வளோ ஆசையாக இருந்தது தெரியுமா, நீ வந்து நின்றுட்ட, எனக்கு இது போதுமான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போகிறாரு. இங்கே பொன்னி வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நின்னதும், அதே மாதிரி நம்ம வந்து சக்தி கூட ஃபோட்டோ எடுத்ததும், அதுக்கப்புறம் நின்று வந்து எல்லா சடங்கும் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் நினச்சி பார்த்து செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. வெண்ணிலாவும் பிரீத்தியும் 2 பேரும் பேசிக்கிறாங்க. என்ன இது இப்படி அநியாயம் நடந்துருச்சே, அந்த பொன்னி வரமாட்டான்னு நினச்சேன், ஃபங்க்ஷனில் கலந்துக்க மாட்டான்னு நினச்சா, கலந்துக்கிறது பத்தாதுன்னு சக்தி மாமா கூட அந்த மாதிரி நெருக்கமாக நிற்கிறா. என்ன நினச்சிட்ருக்கா அவள், இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. நீ என்ன சொன்னாலும் வெண்ணிலா, பொன்னி தானே இப்போ வரைக்கும் சக்திக்கு ஒய்ஃபாக இருக்கா, அப்போ என்ன பண்ண முடியும், அப்படின்னா இந்த மாதிரி சடங்குகளை கலந்துக்க தான் வேணும். முதல்ல இவங்க 2 பேரும் இருக்க பந்தத்தை உடைக்கணும். அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கூடிய சீக்கிரம் பொன்னி நிரூபித்தாலும் நிரூபிக்கலனாலும் இன்னும் கொஞ்ச நாளில் வீட்டை விட்டு வெளியே போயிட போகிறா. அதுக்கப்புறம் என்ன, சக்தி மாமா பொன்னியை டைவர்ஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா பொன்னி இல்லைன்னா அப்புறம் வீட்டில் என்ன நினைப்பாங்க, இல்லை சக்தி மாமா டைவர்ஸ் பண்ண வச்சா, அதுக்கப்புறம் ஒன்று நீ இல்லைன்னா நான், 2 பேரில் யாராவது ஒருத்தர் தான் ஒய்ஃபாக இருக்க முடியும் சக்தி மாமாவுக்கு. அப்புறம் என்ன, நம்ம 2 பேரும் வந்து எப்படியாவது இதை நினச்சி சந்தோஷப்படணும் அப்படின்னோடனே, இங்கே பாரு பிரீத்தி, எக்காரனை கொண்டும் வந்து அந்த பொண்ணு மறுபடியும் வரவே கூடாது, அதுக்கு உடனே வந்து சக்தி மாமாவுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அமைச்சு டைவர்ஸ் பண்ணுறது தான் நல்லது அப்படின்னோடனே, அதெல்லாம் பார்த்துக்கலாம், முதல்ல பொண்ணு இங்கேருந்து கிளம்பணுமே, அதெல்லாம் கிளம்பிடுவா, எந்த பிரச்சனையும் இல்லை, அதான் அவளே சொல்லிட்டாளே வாயில், அவளே சொன்னால் எப்போவுமே கரெக்டாக செஞ்சுடுவா, அதனால் பிரச்சனையே இல்லை நம்மளுக்கு, இன்னும் கொஞ்ச நாள் தான். ஆனால் கொஞ்ச நாள் வரைக்கும் இந்த பொண்ணையும் ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்கா. சக்தி மாமா எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டேன், பின்னாடியே சுற்றிட்டு இருக்கார் பொண்ணு பின்னாடி, அதுதான் கோவமாக வருது எனக்கு அப்படின்றாங்க. சக்தி கிட்ட நானும் பார்த்துட்டேன், எவ்வளோ பேசியும் பார்த்துட்டேன், ஆனால் சக்தி புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை, பொண்ணு எந்த தப்புமே பண்ணல, அவள் ரொம்ப நல்லவ அப்படியே சொல்லிகிட்டு இருக்கான், அதுதான் எனக்கு ரொம்ப கடுப்பாகுது, என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து உஷா செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. நீங்கள் பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை, எதுக்காக சக்தி வந்து தேவையில்லாமல் பொண்ணு கூட நிற்க வச்சு இந்த மாதிரி நம்ம கூட ஃபோட்டோ எடுக்க வச்சிங்க, எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட இங்கே பாரு உஷா, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை தெரியுமா, இன்றைக்கெல்லாம் நீ பண்ண வேலைக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நிறைய விஷயங்கள் நீ புரிஞ்சுக்காமே நடந்துட்டுருக்க, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு. இவ எதுக்கு தேவையில்லாமல் டென்ஷன் ஆகுறாரு அப்படி சொல்லிட்டு உஷா யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, பொண்ணு வந்து மேலே வந்து நின்றுட்டுருக்காங்க வானத்தை பார்த்து. அப்போ கரெக்டாக சக்தி வராரு. சக்தி வந்து பொண்ணுக்கிட்ட பேச வராரு. என்ன பொண்ணி, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னோன்னா, ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. என்ன பொண்ணி புடவையை மாற்றிட, அந்த புடவையோடு இருப்ப வந்து பார்க்கலான்னு ஆசையாக வந்தேன் தெரியுமா அப்படின்றாரு. இங்கே பாருங்கள், புடவைன்னு பற்றி பேசுனீங்க அவ்வளோதான், நான் வேணும்னு ஒன்றும் கட்டலை தெரியுமா, அந்த புடவை சமய சந்தர்ப்பத்தால் தேவையில்லாமல் கட்டியாச்சு, நான் கட்டணும் போன புடவையில் தேவையில்லாமல் வந்து தண்ணி விழுந்துடுச்சு, நான் கட்டை எடுத்த புடவையில் வேறு வழி இல்லாமல் அந்த புடவையை நான் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக போயிடுச்சு, 2 புடவை மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டேன் தெரியாமல், அந்த டைமில் இந்த புடவையும் இது கூட இருந்திருக்கு, கவனிக்காமல் இருந்திருக்கேன், இல்லை நான் இந்த புடவையை நான் கட்டியிருக்கவே மாட்டேன் அப்படின்னா, எப்படியோ கட்டிட்டே இல்லை, எனக்கு அது போதும், நீ எப்படி கட்டினா என்ன, என் புடவை கட்டணும்னு இருந்துச்சுல்ல அதுதானே முக்கியம், ஆனால் சும்மா சொல்லக்கூடாது பொண்ணி, அந்த புடவையில் நீ தேவதை மாதிரி ஜொலிச்ச, அவ்வளோ அழகாக இருந்த, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்தது, உன்னை பார்த்து அப்படியே எனக்கு ஒன்றுமே புரியல தெரியுமா, என் மனசு ஃபுல்லாக நீ அந்த புடவையில் வந்ததே அப்படியே ஞாபகமாக இருக்குது, கண்ணிலையும் பாரு நீ தான் இருக்க, பாரு நல்லா அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் நீங்கள் ஓவராக பேசுகிறீங்க அப்படின்றாங்க. உடனே மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிற சக்தி, கொஞ்சம் கொஞ்சமாக பொண்ணி நம்ம பக்கம் வரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் எதுக்கு இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்றாங்க. இங்கே பார் பொண்ணி, நான் என்ன பேசிட்டேன், நான் உண்மையை தானே சொன்னேன், உண்மையிலே சொல்லப்போனால் அந்த புடவையில் நீ இப்படி இருந்த தெரியுமா, அவ்வளோ நல்லா இருந்த, அதனால தான் நான் சொல்லிகிட்ருக்கேன், இதெல்லாம் ஒன்றும் நான் உங்ககிட்ட கேட்க விரும்பலை, நான் வரேன் அப்படின்றாங்க. உடனே வந்து பொன்னிக்கு மனசில் அப்படியே சந்தோஷம் வருதுதை பார்த்துட்டு சக்திக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. பொன்னியோட மனசு மாறுது, பொன்னிக்கு பழைய நினைப்பு கண்டிப்பாக வரும், கூடி சீக்கிரம் பொன்னி நானும் சேர்ந்துருவோம், அந்த நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு, பொன்னியோட முகத்தை பார்த்து எனக்கு அந்த நம்பிக்கை வந்துச்சுன்னு சொல்லி சந்தோஷமாக வந்து, சரி பொன்னி, நாளைக்கு நீ போகும்போது சொல்லு, உன்னை நான் ட்ராப் பண்ணுறேன். என்னது ட்ராப் பண்ணுறீங்களா, அதை நான் உங்கள் கூட வர்றது இல்லைல்ல, என் கூட வரலன்னா என்ன, ட்ராப் பண்ணுறதுக்கு கூட வரணுமா என்ன, வண்டியில் வரணுன்ற அவசியம் இல்லையே, கூட வந்தால் போதும்ல, நீ போகும்போது நானும் நடந்து வரேன், ஏங்க நீங்கள் ஏங்க இப்படி பண்ணுறீங்க, நான் அப்படி தான் பண்ணுவேன், நான் வரேன் அப்படி சொல்லிட்டு போனேன்னு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இவர் வேறு இப்படி பண்ணுறாரு அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது சக்தி சொன்னது ஞாபகம் வருது. அந்த புடவையில் நீ எப்படி இருந்த தெரியுமான்னு சக்தி சொன்னதை அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க. எனக்கு ஏன் இப்படிலாம் புத்தி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையை அவங்க தட்டிக்கிட்டு உள்ளே போகிறாங்க. இதோட முடியுது.